சிவாவால் அவங்க அம்மா சொன்னதை தாங்கிக்கவே முடியல, மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, பாத்தியாடா இந்த ஊரில் யாராவது ஒன்றை மதிக்கிறாங்களா பார்த்தியா, எப்படி வந்து பேசுகிறாங்க பார்த்தியா, இந்த ஊரே இப்படி தான் பேசுது, உன்னை இப்படி தான் நினச்சிட்டு இருக்குது, நீ என்ன தான் நல்லது பண்ணாலும் இந்த ஊருக்கு தெரியாது, ஏன்னா வந்து நீ பண்ண அந்த விஷயத்தை தான் பெரிய விஷயமா பேசுகிறாங்க, ஆனால் அந்த விஷயத்தை நீ பண்ணவே பண்ணலையேடா, அந்த சிந்து பார்த்தியா உன்னை எப்படிலாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டா, அவளை நீ சும்மாவே விடக்கூடாதுடா, அவளை சீக்கிரமாகவே வந்து அவள் முகத்தில் நீ கிழிக்கணும்டா, அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பண்ணுமோ அம்மா கூட ஹெல்ப் பண்ணுறேன்டா அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் தான் இருக்குது இந்த சிந்துவுக்கு, இந்த சிந்துவை நான் சும்மாவே விட மாட்டேன், எல்லாரும் முன்னாடியும் வந்து இவ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம வந்து சிவா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பொங்கல் வைக்கிறாங்க, எல்லா வேலையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து சிவாவும் வந்து நம்ம சிந்துவையும் வந்து உட்கார வைக்கிறாங்க. எல்லாமே வந்து பண்ணும்போது சிவா வந்து அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டே இருக்கார் சிந்துவை. உடனே சிந்து பயமாக இருக்குது, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருமே இருக்கும்போது சிந்து தனியாக மாட்டுறாங்க. அப்போ சிவா வந்து என்ன இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. பார்த்தல ஊருக்காரங்க எப்படி என்னை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, நீ தான் சொன்னியே இந்த ஊரில் எல்லார்கிட்டையும் நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன், தாலி கட்டிட்டேன் யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரையே நம்ப வச்சுட்டியே, அதுதான் இந்த ஊரில் இருக்கவங்களாம் என்னை மதிக்காமல் கேவலமாக பேசுகிறாங்க, என்னை அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடி. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன்டி, எனக்கு நீ வந்து பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக அனுபவிப்ப, கூடிய சீக்கிரம் இப்போ இந்த நிமிஷம் சொல்கிறேன், இந்த கோயிலில் வச்சு உன்னை சொல்கிறேன், இந்த சாமி உன்னை தண்டிக்காமல் விடவே விடாது, ஏன்னா போய் சொன்னால் இந்த சாமிக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு என் பெரியம்மா சொல்லியிருக்காங்க. இந்த நிமிஷம் சொல்கிறேன், நீ எவ்வளோ போய் சொல்லி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ண, அதனால் கண்டிப்பாக நான் வந்து மன்னிச்சாலும் இந்த சாமி உன்னை மன்னிக்காது எக்காரணம் கொண்டு அப்படின்றாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த சாமியே பார்க்குறாங்க. ரொம்ப பயமாக இருக்குது சிந்துவுக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, ஒன்றும் புரியாமல். ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. ஏன் இப்படி பேசுகிறேன்னா, எப்படி பாவமாக மூஞ்சி வச்சுன்னு பேசுகிற, இங்கே பார் உன் தங்கச்சி பைரவி இருக்கால, அவங்களையாவது நான் நம்பிடுவேன், ஏன்னா அவங்க கோவமாக மூஞ்சிக்கு நேராக எதுவாக இருந்தாலும் பேசுகிறாங்க, ஆனால் நீ இருக்க பாரு நல்லா உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சு எல்லாரும் ஏமாத்துறல வீட்டில், அதுவும் என் பெரியம்மாவை அப்படி நம்ப வச்சுருக்க நீ, பைரவியை என் பெரியம்மா பெரிய விஷயமா எடுத்துக்கல, ஆனால் நீ தான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோ நான் நடிக்கிறல்ல நீ, எல்லா நடிப்புக்கும் என் பெரியம்மா உனக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவாங்க, ஏன்னா என் பெரியம்மா பற்றி உனக்கு தெரியாது, இப்போ நீ நடிக்கிற நடிப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை எப்படி பண்ண போகிறாங்கன்னு மட்டும் பாரு, நான் பண்ண வைப்பண்டி அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ பண்ண வேலை எல்லாத்துக்குமே அனுபவிக்க கண்டிப்பாக வைப்பேன், கூடி சீக்கிரம் உன்னை பற்றி உண்மை எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியும் வந்து நிரூபிப்பேன், இந்த கோயிலில் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே சத்தியம் பண்ணுறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து. அப்படியே பார்த்துட்டு வந்து எங்கள் சிவாவுக்கு வந்து ஃபோன் வருது. அதை கேட்டுட்டு ஸ்னேகா சொல்லு ஸ்னேகா அப்படின்றாரு. அப்படியே சிந்து வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க, ஸ்னேகா கிட்டே பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஸ்னேகா நான் கண்டிப்பாக வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்றாரு. உடனே வந்துரு சிவா அப்படின்னோன்னா, உடனே வந்துடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணும்னே வந்து சிந்து முன்னாடி ஸ்னேகா நிஜமாக சொல்கிறேனே, ஒரு நிமிஷமும் உன்னை பார்க்காம எனக்கு கஷ்டமாக இருக்குது ஸ்னேகா, அதனால் என்னால் இங்கே இருக்க முடியல, ஏதோ என் பெரியம்மாக்காக தான் நான் இங்கே வந்தேன், இங்கே இருக்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது, எப்போவுமே உன் கூட இருக்கதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பெண்ணு பிரிப்பித்துறாரு பயங்கரமாக சிந்துவை. சிந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இவர் ஸ்னேகான்னு உருகிறாரே, ஸ்னேகாவை பார்க்க போயிட்டு தடுக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே அவங்க பெரியம்மா கிட்டே போய்ட்டு வந்து சிவாவோட பெரியம்மா கிட்ட, அத்தை ஒரு நிமிஷம் அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவர் யாருமா சிவாவா, ஆமாம் அவர் ஏதோ வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு எங்கேயோ போகணுன்னு சொல்லிட்டு, நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா, பூஜை முடியாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரிம்மா சொல்கிறேன்றாங்க.